பிரைஸ் செலோன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையில் கற்று சொல்லுகிறார் என்று சகரியா 4:6 நாம் வாசிக்கிறோம். இங்கு பலம் என்று சொல்லுகிறதும் பராக்கிரமம் என்று சொல்லுகிறதும் நம்முடைய மாம்சத்துக்குரியதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் அதை தான் தாவீது சொல்லுகிறார். சில ரதங்கள் என்றும் குதிரைகள் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இதோ இஸ்ரவேலுக்கு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட இது சவுல் தேவனுடைய பலத்தினாலே, ஆவின் வழிநடத்தினாலே அவன் காணப்பட வேண்டியவன். ஆவிக்குள்ளான காரியங்களை விட்டு விலகி மாம்சத்தில் செயல்பட்டபடியினாலே அது அவனுக்கு மதியீனமாகவும் ராஜ்யபரம் அவனை விட்டு நீங்கினு சொல்லி நாம் பார்க்கிறோம். சிம்சன் படைப்பிலேயே தேவனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான். அவனோ மாம்ச இச்சைக்குட்பட்டவனாக ஒரு வேசியின் மடியிலே படுத்தபடியினாலே தேவனுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்க. சவுலாய் இருந்து பவுலாய் மாறின சவுல் வேதத்தை நன்கு கற்று அறிந்திருந்தும் தன் மாம்ச கண்களினாலே அதை அவன் ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தேவனை துன்பப்படுத்தினான். தேவனோ கண்களை குருடாக்கி ஏதோ அவனை பார்வையை செய்து அவனை அபிஷேகித்த பொழுதோ அப்படி சிந்தைகள் ஆவிக்குரியவளை சிந்திக்க ஆரம்பித்தது. எனவே தேவனை துன்பப்படுத்தினவன் மெய்யான தேவனுக்கு தொண்டு செய்து அவரை மகிமைப்படுத்தின என்று சொல்லி நாம் பார்க்க. எனவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்ற வேத வசனத்தின்படி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு தேவனை விட்டு விலகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென்.